ம் நாங்க பார்த்த குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது இந்த டாபிக் எவ்வளவு ஆழமானதுன்னு எங்களால உணர முடிஞ்சது. ஆமா, கண்டிப்பா. ரொம்பவே ஆழமான ஒரு விஷயம்தான் இது. அதனால உங்களுக்காக பிரத்யேகமாக தொகுக்கப்பட்ட இந்த ஒரு ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி கற்பனை செஞ்சு பாருங்களேன். சொல்லுங்க. அதாவது முடிவில்லாத ஒரு பெருங்கடல். ம், உங்களை சுத்தி எங்கு பார்த்தாலும் தண்ணீர் மட்டுமே இருக்கு. ம். சில நேரம் அந்த அலைகள் உங்களை மேல தூக்குது. வானத்தை தொடுற மாதிரி ஒரு சந்தோஷம் வருது. ஓ, ஆமா. ஆனா பல நேரம் பாத்தீங்கன்னா அந்த அலைகள் உங்களை அப்படியே மூழ்கடிக்குது. மூச்சு திணறி இருட்டுக்குள்ள தத்தளிக்கிறீங்க. கரையை தேடுற உங்க போராட்டம் மட்டும் முடிவதே இல்ல. கரெக்ட். ரொம்ப அழகான ஒரு உருவகம் இது. இந்த வாழ்க்கை கடல்ல நீந்தும் போது ஒரு முக்கியமான கேள்வியை நீங்க என்றாவது கேட்டிருக்கீங்களா? ஏன் சிலர் மட்டும் இந்த கடலை மிக அமைதியா மிதக்கறாங்க, ஆனா மத்தவங்க எவ்வளவுதான் வலிமையானவங்களா இருந்தாலும் மூச்சு திணறி தவிக்கிறாங்க? இந்த கேள்விதான் பாத்தீங்கன்னா மனித வாழ்வோட ஆகப்பெரிய தேடல்னு நான் சொல்வேன். நீங்க அனுப்பியிருந்த தரவுகள்ல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருந்தது. என்ன அது? அதாவது நவீன உளவியலும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு தமிழ் இலக்கியமும் இந்த ஒரே கேள்வியைத்தான் மையமாக கொண்டிருக்கு. நீங்க கேட்ட அந்த கேள்விக்கான விடைய திருவள்ளுவர் மிக தெளிவா வெறும் 2 வரிகள்ல சொல்லிட்டாரு. வாவ், அந்த 10வது குறளை தான் சொல்றீங்களா? ஆமா. அதாவது நாம எல்லோரும் ஒரே கடல்ல தான் இருக்கோம். ஆனா அந்த தண்ணீரை நாம எப்படி எதிர்கொள்றோம் அப்படிங்கறதுல தான் அந்த முழு வேறுபாடும் இருக்கு. எக்ஸாக்ட்லி. நீங்க பகிர்ந்து கொண்ட அந்த திருக்குறளோட முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்துல இருக்கிற 10வது குறளை தான் இன்னைக்கு நாம முழுமையா அலச போறோம். கண்டிப்பா. அந்த குறள் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். கேட்கும்போதே ஒரு பிரம்மாண்டமான உணர்வு வருது. ஆமா, அந்த வார்த்தைகளோட ஆழம் அப்படி. ஆனா வெளிப்படையா சொல்லணும்னா எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. அதாவது இதை ஏதோ ஒரு மதப்பாடல் அல்லது ஒரு சடங்கு சார்ந்த குறிப்பு அப்படின்னு சுருக்கிடக்கூடாதா? நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இது எப்படி ஒரு நவீன மனிதனுக்கு, குறிப்பா இப்போ கார்ப்பரேட் உலகத்துல சிக்கி தவிக்கிற ஒருத்தனுக்கு வாழ்க்கை பயணத்துக்கான ஒரு மேப் மாதிரி இருக்க முடியும்? உங்க சந்தேகம் ரொம்ப நியாயமானதுதான். முதல் பார்வையில பாத்தீங்கன்னா இது ஒரு மதப்பாடல் மாதிரி தான் தோணும். ஆனா நீங்க இதுக்குள்ள இருக்கிற சைக்காலஜிய கவனிச்சீங்கன்னா இது மனித மனதோட அடிப்படை இயல்பு பேசுதுன்னு புரியும். ஓ, ஓகே. முதல்ல இதோட நேரடி அர்த்தத்தை பாப்போம். அதாவது இறைவனோட திருவடிகளை பற்றி கொண்டவர்கள் இந்த பிறவி என்ற மிகப்பெரிய கடலை எளிதாக நீந்தி கடப்பாங்க. சரி. அப்படி அந்த திருவடிகளை பற்றி கொள்ளாதவங்க இந்த கடலை கடக்க முடியாம அதிலேயே உழன்று தவிப்பாங்க. இங்க பிறவி அப்படிங்கறத ஒரு கடலாகவும் இறைவன் அடி அப்படிங்கறத ஒரு தப்பிக்கும் வழியா அல்லது ஒரு படகாகவும் அவர் உருவகப்படுத்துறாரு. இப்போ இதை நான் ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட பொருத்தி பார்க்க விரும்புறேன். தாராளமா சொல்லுங்க. ஒரு சாதாரண மனிதன், அதாவது ஒரு கார்ப்பரேட் ஊழியர்னு வச்சுப்போம். அவர் தினமும் காலையில எழுந்து ஓடுறாரு. அடுத்த ப்ரொமோஷன் வாங்கணும், அதை விட பெரிய வீடு வாங்கணும், ஒரு லேட்டஸ்ட் மாடல் கார் வாங்கணும்னு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. ஆமா, இதுதான் இன்னைக்கு நிறைய பேரோட நிலைமை. அவர் ஒரு கடல்ல நீந்திட்டு இருக்கிறாருன்னு வச்சுப்போம். அவர் எவ்வளோ வேகமா நீந்தினாலும் எத்தனை டார்கெட்ஸ் அடைஞ்சாலும் அவருக்கு கரை தெரிவதே இல்ல. மனசுல ஒரு துளி கூட நிம்மதி இல்ல. கரெக்ட். ஆனா அவர் இன்னும் வேகமா நீந்தணும்னு தான் நினைக்கிறாரு. இதுதான் இந்த பிறவி பெருங்கடலா அல்லது இது வெறும் பேராசையா? இது வெறும் பேராசை கிடையாது. இதுதான் மனித மனதோட டிசைன். நீங்க சொன்ன அந்த முடிவில்லாத ஓட்டம்தான் பிறவி பெருங்கடல். அப்படியா? ஆமா. இதத்தான் உளவியல்ல ஹீடானிக் ட்ரெட்மில் அல்லது ஹீடானிக் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்வாங்க. ஒரு ட்ரெட்மில்ல நீங்க எவ்வளோ வேகமா ஓடினாலும் அதே இடத்துல தான் இருப்பீங்க இல்லையா? ஆமா, எவ்வளோ ஓடினாலும் அங்கேதான் இருப்போம். ஆமா. அது போலதான் நம்ம ஆசைகளும். ஒரு அலை ஓய்வதற்குள்ள அடுத்த அலை வந்துரும். எனக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைச்சா நிம்மதி வரும்னு மூச்சு புடிச்சு நீந்துறீங்க. ஆமா. ஆனா அந்த ப்ரொமோஷன் கிடைச்ச உடனே பாத்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே அடுத்தது என்ன அப்படின்னு மனம் கேட்க தொடங்கிடுது. எங்கே நிம்மதி கிடைக்கும்னு தெரியாம தன்னிடம் உள்ள திறமைய தன்னோட புத்திசாலித்தனத்தை மட்டுமே நம்பி ஒருத்தன் நீந்தும் போது கடைசியில் அவனுக்கு மிஞ்சுவது முழுமையான மனச்சோர்வு, அதாவது பர்ன் அவுட் மட்டுமே. ஓ, அந்த பர்ன் அவுட் தான் கடல்ல மூழ்கிற நிலையா? எக்ஸாக்ட்லி. அந்த சோர்வு தான் கடல்ல மூழ்கும் நிலை. இததான் நீந்தார் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுறாரு. ஒரு நிமிஷம் பாருங்க. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. நீங்க அனுப்பின குறிப்புகள்ல சிக்மண்ட் ஃப்ராய்ட் மற்றும் கார்ல் யுங் மாதிரியான உளவியல் அறிஞர்களோட தத்துவங்களும் இருந்துச்சு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு கனெக்ஷன். இந்த பிறவி அப்படிங்கறத நாம வெறும் பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியா மட்டும் பார்க்காம கொஞ்சம் மனவியல் ரீதியா பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்கலாம்.
அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம மனசுல பிறக்கிற எண்ணங்கள், பயங்கள், ஆசைகளோட சுழற்சி இதுதான் இந்த பெருங்கடலா? இந்த நவீன உளவியலும் வள்ளுவரும் ஒரே புள்ளில தான் சந்திக்கிறாங்களா? மிக துல்லியமா சொன்னீங்க. மனவியல்ல இத மிக ஆழமா பார்க்க முடியும். வள்ளுவர் குறிப்பிடுற பிறவி அடுத்த பிறவி பற்றியோ அல்லது இறந்த பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கறத பற்றியோ பேசுற தத்துவம் மட்டும் கிடையாது. ஓ, அப்ப இது நம்ம மைண்ட் பத்தினதா? ஆமா, இது இப்போ இங்கே உங்க தலைக்குள்ள நடக்கிற ஒரு உளவியல் போராட்டம். ஒவ்வொரு வினாடியும் நம்ம மனசுல நூற்றுக்கணக்கான எண்ணங்கள் பிறக்குது, இறக்குது. கரெக்ட். ஒவ்வொரு எண்ணமும் பாத்தீங்கன்னா ஒரு சிறு பிறவிதான். ஒரு பயம், ஒரு கோபம், ஒரு எதிர்பார்ப்புன்னு எல்லாமே உங்களுக்குள்ளேயே பிறந்து உங்களுக்குள்ளேயே ஒரு பெரும் கடலை உருவாக்குது. அப்படியானால் இந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்ற அந்த இட், ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படிங்கிற தியரிய இதோட எப்படி இணைக்கிறது? அவர் சொல்ற ஈகோ, அதாவது நான் என்ற அகந்தை மற்றும் அடக்க முடியாத ஆசைகள் தான் இந்த கடலா? ஆமா, சிக்மண்ட் ஃப்ராய்ட் மனத 3 பகுதிகளா பிரிக்கிறாரு. இதுல இட் அப்படிங்கிறது விலங்குத்தனமான எல்லையற்ற ஆசைகளோட தொகுப்பு. எனக்கு இப்போ இது வேணும், என்ன விலை கொடுத்தாலும் இது வேணும்னு முரண்டு பிடிக்கிற ஒரு குருட்டுத்தனமான சக்தி அது. பசி, இச்சை இதெல்லாம் அங்கிருந்து தான் வருது இல்லையா? கரெக்ட். பசி, இச்சை, அதிகாரம் எல்லாமே அங்கிருந்து தான் வருது. அந்த இட் உருவாக்குற ஆசைகள் தான் உங்களை அலைக்கழிக்கிற கடலோட அலைகள். சரி, அப்போ ஈகோ என்ன பண்ணுது? மறுபுறம் ஈகோ இருக்கு. மனித மனம் தனக்கு எல்லாம் தெரியும்னு நம்புது. தன் புத்திசாலித்தனத்தால, தன் பணத்தால, தன் அதிகாரத்தால வாழ்க்கையோட எல்லா பிரச்சனைகளையும் தானே நீந்தி தீர்த்திடலான்னு மனித ஈகோ முட்டி மோதுது. ஓ, அதாவது உலகமே தான் கட்டுப்பாட்டுல தான் இயங்கணும்னு ஈகோ நினைக்குது. ஆமா, இப்படி தானே அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும்னு போராடுறது தான் நீந்துதல் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. நான் இங்க கொஞ்சம் முரண்படுறேன். ஈகோ அப்படிங்கிறது அவ்வளோ கெட்டதா என்ன? ஏன்னா ஈகோ இல்லைன்னா நான் காலையில படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே மாட்டேனே. அதுவும் ஒரு வகையில உண்மைதான். வாடகை கட்டணும், வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் அந்த ஈகோலேருந்து தானே வருது. அது விட்டு வெளியே வர்றது சாத்தியமா? இல்ல இப்படி வெளியே வர்றது தான் வள்ளுவர் சொல்ற இறைவன் அடி சேர்வதா? நீங்க கேக்குறது மிக முக்கியமான கேள்வி. உளவியல்ல ஈகோ அப்படிங்கிறது நம்மை செயல்பட வைக்கிற ஒரு கருவிதான். ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா, அந்த கருவியை நீங்க நம்ப தொடங்கும் போதுதான். அதாவது நான் தான் அந்த ஈகோ நினைக்கும் போது பிரச்சனை வருது. ஆமா, ஈகோவால கொஞ்சம் தூரம் நீந்த முடியும். ஆனா கடலோட பிரம்மாண்டத்தின் முன்னாடி மனிதனோட ஈகோ மிக மிக சிறியது. உங்களால வானிலையை கட்டுப்படுத்த முடியாது, பங்குச்சந்தையை கட்டுப்படுத்த முடியாது, மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கட்டுப்படுத்த முடியாது. கரெக்ட். எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. என்றாவது ஒரு நாள் அந்த ஈகோ உடைஞ்சு சோர்வடையும். இதத்தான் நம்ம மிட் லைஃப் கிரைசிஸ் அல்லது பர்ன் அவுட் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த ஈகோவை அழிக்கணுமா? இந்த ஈகோவை முழுமையா அழிப்பது நோக்கம் இல்ல. என்னால எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது, ஏன் கட்டுப்பாட்டை தாண்டிய ஒரு பிரபஞ்ச சக்தி அல்லது இயற்கையோட ஓட்டம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய உண்மையிடம் உங்களை ஒப்படைப்பதையே மனவியல் சரணடைதல் அல்லது சரண்டர் அப்படின்னு சொல்லுது. வாவ், அந்த சரணடைதல் தான் உளவியல் ரீதியா இறைவன் அடி சேருதல்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி அதேதான். இப்போ எனக்கு புரியுது. ஈகோ அப்படிங்கிறது நீந்துறதுக்கு உதவுற கை கால்கள் கிடையாது, அது உங்களை மூழ்கடிக்கிற ஒரு கனமான கல்லு. இத புரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க கொடுத்த குறிப்புகள்ல இருக்கிற தத்துவங்களை இணைத்து பார்ப்பது இன்னும் தெளிவா இருக்கு. ஆமா, உலகத்தோட பல தத்துவங்களும் இதத்தான் வேற வேற மொழிகள்ல சொல்லியிருக்கு. குறிப்பா கௌதம புத்தரோட தத்துவங்கள்ல இதுக்கு ஒரு நேரடி தொடர்பு இருப்பதை போல தோணுதே. கண்டிப்பா. இந்த பிறவிக்கடல் அப்படிங்கிற உருவகத்தை புத்தரோட தத்துவங்கள்ல மிக தெளிவா காண முடியும். நீங்க கேட்டீங்கல்ல, எப்படி ஈகோ நம்ம மூழ்கடிக்குதுன்னு. அதுக்கு புத்தர் மிக தெளிவான விளக்கம் தராரு. அவர் என்ன சொல்றாரு? அவர் இதையே சம்சாரம் அப்படின்னு சொல்றாரு. சம்சாரம்னா முடிவில்லாத துக்கங்களோட சுழற்சி. மனிதன் பற்று அல்லது ஆசையின் காரணமா இந்த சம்சார கடல்ல தொடர்ந்து உழன்று கொண்டே இருக்கான்னு புத்தர் சொல்றாரு. ஓ, அந்த அட்டாச்மெண்ட் தான் பிரச்சனை. ஆமா, எப்படி ஒரு சிலந்தி தன் வலையை தானே பின்னி அதுல சிக்கிக்குதோ, அதுபோல மனிதன் தன் ஆசைகளால் ஒரு கடலை உருவாக்கி அதுல முழுகுறான். அப்ப அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? அவர் காட்டிய தம்மம் அல்லது எண்குண வழிதான் இங்கே வள்ளுவர் காட்டும் இறைவன் அடி. அது ஒரு தப்பிக்கும் படகு. அந்த படகுல ஏறினால் மட்டுமே நீங்க துக்கத்தின் மறுகரைக்கு, அதாவது நிர்வாண நிலைக்கு செல்ல முடியும். வாவ், புத்தரோட சம்சாரம் அப்படிங்கிறது போலவே நம்முடைய தமிழ் மற்றும் இந்திய மரபிலும் இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. நீங்க அனுப்பின தத்துவ குறிப்புகள்ல ரமண மகரிஷியோட கோட்பாடுகளும் இருந்துச்சு. ஆமா,
ரமண மகரிஷியோட பார்வை இதுல ரொம்ப ஆழமானது. ஆனா எனக்கு இது சற்று குழப்பமா இருக்கு. ரமண மகர்ஷி எப்பவுமே நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க சொல்றாரு. ஒரு கடல்ல மூழ்கிட்டு இருக்கிற ஒருத்தனை பார்த்து நீ யாருன்னு கேளு அப்படின்னு சொல்றது எப்படி அவனை காப்பாத்தும்? இது எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா? ஹம் இது மிக ஆழமான உளவியல் மற்றும் ஆன்மீக மெக்கானிசம். ஒருத்தன் கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறான்னு வச்சுப்போம். அவன் எதனால மூழ்கிறான்? அவனோட உடம்போட எடையால மட்டும் கிடையாது. அவன் சுமந்துட்டு இருக்கிற தேவையற்ற சுமையால தான். ஓ, அந்த ஈகோ சுமைய சொல்றீங்களா? ஆமா, ரமண மகரிஷியையும் உங்களை நான் யார் அப்படின்னு கேட்க சொல்றது அந்த சுமைகளை கீழே போடுவதற்காகத்தான். நீங்க யார்? இந்த கடல்ல நீந்திட்டு இருப்பது யார்? உங்க பதவியா? உங்க பேங்க் பேலன்ஸா? உங்க கடந்த காலமா? இல்ல உங்க எதிர்கால பயங்களா? கரெக்ட். நாமே நிறைய அடையாளங்களை உருவாக்கி வச்சிருக்கோம். ஆமா, நான் ஒரு தோற்று போனவன்னு ஒரு அடையாளம், அல்லது நான் ஒரு மாபெரும் வெற்றியாளன்னு ஒரு அடையாளம். இந்த அடையாளங்கள் தான் அந்த ஈகோ உருவாக்குற பெரிய பாறாங்கற்கள். நீங்க அந்த பாறாங்கற்களை பிடிச்சுக்கிட்டு நீந்த முயற்சி பண்றீங்க. ஓ, அதாவது அந்த அடையாளங்களை நான் கைவிடும்போது அந்த சுமை குறையுது. சரியா புரிஞ்சுகிட்டீங்க. நான் யார் அப்படின்னு தொடர்ந்து தேடி போகும்போது ஒரு கட்டத்துல இந்த அடையாளங்கள், இந்த ஈகோ எதுவுமே உண்மையான நான் இல்ல அப்படிங்கிற பேருண்மை உங்களுக்கு புரியும். ஒரு வெங்காயத்தை உரிச்சு கொண்டே போனா கடைசியில ஒண்ணுமே இருக்காதோ, அது போலவா? ஆமா, எக்ஸாக்ட்லி அது போலதான். இந்த ஈகோவோட அடுக்குகள் அழியும் போது அங்கே வெறும் விழிப்புணர்வு, அதாவது பியோர் அவேர்னஸ் அப்படின்னு சொல்ற இறைவன் அல்லது பிரபஞ்ச சக்தி மட்டுமே எஞ்சுகிறது. வாவ். நான் நீந்துகிறேன் அப்படிங்கிற அகந்தை முழுமையா அழியும் போது நீங்க சுமந்து கொண்டிருந்த பாறாங்கற்கள் கீழே விழுது. பாறாங்கற்கள் விழுந்த மறுகணமே நீங்க நீந்த வேண்டியதில்ல, நீங்க இயற்கையாகவே மிதக்கத் தொடங்குவீங்க. இந்த மிதப்பது அப்படிங்கிற வார்த்தை எனக்கு எக்கார்ட் டோலே எழுதிய தி பவர் ஆஃப் நவ், அதாவது நிகழ்காலத்தின் சக்தி அப்படிங்கிற புத்தகத்தை நினைவூட்டுது. உங்க குறிப்புகள்லயும் அது சிறப்பா குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆமா, அந்த புத்தகம் இந்த கான்செப்ட ரொம்ப அழகா விளக்குது. டோலே நிகழ்காலம் அல்லது பிரசன்ட் மொமெண்ட் பற்றி மிக ஆழமா பேசுறாரு. அவர் சொல்ற தத்துவத்தின்படி பார்த்தா நமது கடந்த கால வருத்தங்களும் எதிர்காலத்தை பற்றிய பயங்களும் தான் இந்த கடல் அப்படின்னு சொல்லலாமா? 100% உண்மை. டோலே மிக தெளிவா ஒரு மெக்கானிசம்த சொல்றாரு. மனிதனுடைய அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் அவன் இப்போது வாழ்வது இல்லை அப்படிங்கிறது தான். ஓ, எப்பவுமே பாஸ்ட் இல்லைன்னா ஃபியூச்சர்ல தான் இருக்கும். ஆமா, மனித மனம் எப்போதுமே ஒரு சைக்கலாஜிக்கல் டைம், அதாவது உளவியல் ரீதியான நேரத்தை உருவாக்குது. ஒன்னு கடந்த கால நினைவுகள்ல மூழ்கி நான் அப்படி செய்திருக்க கூடாதேன்னு அழுகிறான், அல்லது எதிர்கால பயங்கள்ல தத்தழிச்சு நாளைக்கு எனக்கு என்ன ஆகுமோன்னு பதறான். இது ரெண்டுமே நிம்மதியை கெடுக்குது. இந்த கடந்த கால சுமையும் எதிர்கால பயமும் தான் மனிதனை அலைக்கழிக்கிற அந்த பெருங்கடல். டோலே சொல்ற அந்த நவ், அதாவது இந்த நிகழ்கால துளிதான் இங்க இறைவனடி. ஒரு நிமிஷம், அப்படியானால் கடந்த காலமும் இல்லை, எதிர்காலமும் இல்லை, இந்த நொடி மட்டுமே நிஜம் அப்படின்னு நான் உணரும்போது நான் அந்த கடல்ல இருந்து வெளியே வந்துடுறேனா? ஆமா, கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு பெரிய தண்ணீர் வாளிய சுமந்து கொண்டு நடக்கிறீங்க. கடந்த காலம் அப்படிங்கிறது ஒரு கையில உள்ள வாளி, எதிர்காலம் அப்படிங்கிறது இன்னொரு கையில உள்ள வாளி. ரெண்டுமே ரொம்ப வெயிட்டா இருக்கும். ரெண்டுமே உங்களை அழுத்தி கீழே தள்ளுது. நீங்க முழுமையா இந்த நொடியில, அதாவது பிரசன்ட் மொமெண்ட்ல கவனம் செலுத்தும் போது அந்த ரெண்டு வாளிகளையும் நீங்க கீழே வச்சிடுறீங்க. ஓ வாவ். நிகழ்காலத்துல முழுமையா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம, கடந்த கால சுமை இல்லாம இருப்பதுதான் ஈகோ இல்லாத நிலை. அங்கே துக்கம் இருப்பதில்லை, அமைதி மட்டுமே இருக்கு. ரொம்ப அழகான விளக்கம். அந்த அமைதிதான் திருவள்ளுவர் குறிப்பிடும் கரை. நீங்க எப்போ முழுமையா நிகழ்காலத்துல இருக்கீங்களோ அப்போ நீங்க இறைவனோட காலடியில இருக்கீங்கன்னு அர்த்தம். இது எனக்கு ஒரு பெரிய திறப்பு தருது. இதுநாள் வரை இறைவன் அடி சேர்தல் அப்படிங்கிறத நான் ஒரு பௌதீக செயலாகவே பார்த்திருக்கேன். அதாவது ஏதோ ஒரு கோயிலுக்கு சென்று ஒரு உருவத்தின் கால்கள்ல விழுந்து வணங்குவதுன்னு நினைச்சிருந்தேன். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்வதை பார்த்தால் இது முற்றிலும் ஒரு உள்முக பயணம்னு தோணுது. நிச்சயமா, ஆன்மீகத்தோட உண்மையான அர்த்தம் அதுதான். இறைவன் அடி சேருதல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சடங்கு கிடையாது. அது ஈகோ டிசல்யூஷன், அதாவது நான் அப்படிங்கிற அகங்காரம் முழுமையா கரைந்து போவது. நான் செய்யறேன், என்னால நடக்குதுன்னு ஈகோ சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆமா, மனித மனம் எப்பவுமே நான் செய்யறேன், என்னால நடக்குது, நான் சாதித்தேன்னு மார்தட்டி கொள்கிறது. எப்போ ஒருத்தன் இந்த அகண்ட பிரபஞ்சத்தின் முன்னாடி தான் வெறும் ஒரு தூசு, ஒரு சிறு கருவி
அப்படிங்கறத முழுமையா உணர்றானோ அந்த தன்னுணர்வு அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை தருது. இத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன்னான்னு சொல்லுங்க. அதாவது கடலோடு சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு நீரோட்டத்தோடு வந்து இணைந்து செல்வது. நான் அந்த அலைகளை எதிர்த்து நீந்த முற்படும்போது என் தசைகள் வலிக்குது, நான் சோர்வடைகிறேன். ஒவ்வொரு அலையும் வந்து என்னை தாக்கும் எதிரியா தெரியுது. கரெக்ட். ஆனா நான் ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டு என் உடலை தளர்த்தி தண்ணீர்ல அப்படியே மிதக்க ஆரம்பிச்சா அந்த தண்ணீரே என்னை தாங்கிக்குது. நான் கடலுக்குள்ள தான் இருக்கேன், ஆனா கடல் இப்போ என்னை மூழ்கடிப்பதில்லை. இதுதான அந்த சரணடைதல். இதை விட சிறந்த ஒரு உதாரணத்தை சொல்லவே முடியாது. மிக மிக சரியான விளக்கம். அறிவியல் படி பார்த்தாலுமே மனித உடல் தண்ணீர்ல இயல்பாகவே மிதக்கக்கூடியதுதான். பதற்றப்பட்டு நாம கை கால்களை அடிச்சுக்கும் போதுதான் மூழ்கிறோம். ஆமா, நம்ம பயம்தான் நம்மள மூழ்கடிக்குது. ஆன்மீகமும் இதைத்தான் சொல்லுது. நீங்க அந்த பெருங்கடலை விட சிறியவர் அப்படிங்கறத உணர்ந்து அதோட சண்டையிடுவதை நிறுத்திட்டு உங்க மனதை தளர்த்தும் போது உங்களுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும். உங்க ஈகோ அழியும் போது அந்த பிரபஞ்ச சக்தி அல்லது உங்களோட உள் உண்மை உங்களை தாங்கிக் கொள்ளும். தவிப்பதற்கும் மிதப்பதற்கும் உள்ள வித்தியாசம்தான் நீந்தார் மற்றும் இறைவன் அடி சேர்ந்தார் என்பதற்கான வித்தியாசம். கேட்பதற்கு மிக அருமையா இருக்கு. ஆனா இதை கேட்கிற உங்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய நடைமுறை சிக்கல் தோன்றலாம். என்னதான் நாம தத்துவங்களையும் உளவியலையும் இங்க அழகா பேசினாலும் நிஜ வாழ்க்கை இவ்வளவு சுலபம் இல்லையே. அதுவும் உண்மைதான். திங்கட்கிழமை காலை வருது, அலுவலகத்துல இன்பாக்ஸ் நிரம்பி வழியுது, முடிக்க வேண்டிய டார்கெட்கள் இருக்கு, பாஸ் கோபமா இருக்காரு, இன்னொரு பக்கம் வீட்டுல குழந்தைங்களோட படிப்பு, பொருளாதார நெருக்கடின்னு பல அலைகள் நம்ம முகத்துல ஓங்கி அடிக்கும்போது இந்த தத்துவத்தை எப்படி பயன்படுத்துறது? ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி. நான் ஆபீஸ் மீட்டிங்ல போய் நான் ஈகோவை விட்டுட்டேன், நான் கடல்ல மிதக்கிறேன்னு சொன்னா அவங்க என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்களே. இது நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு சோம்பேறித்தனமா? அப்படி நீங்க அலுவலகத்துல போய் சொன்னா கண்டிப்பா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இங்கேதான் ஒரு மிக முக்கியமான தெளிவு நமக்கு தேவைப்படுது. என்ன தெளிவது? சரணடைதல் அல்லது சரண்டர் அப்படிங்கிறது நீங்க எந்த வேலையும் செய்யாம சும்மா இருப்பது கிடையாது. அது இன்டர்னல் சரண்டர் வர்சஸ் எக்ஸ்டர்னல் ஆக்ஷன். அதாவது உள்ளுக்குள்ள சரணடைவது, ஆனா வெளியே முழுமையா செயல்படுவது. ஓ, உள்ள அமைதியா இருந்துட்டு வெளியே வேலை செய்யணும். ஆமா. திங்கக்கிழமை காலையில அந்த அலைகள் உங்களை அடிக்கும்போது உங்களுக்குள்ள எழும் முதல் உணர்வு என்ன? பயம் அல்லது பதற்றம்? இதை எப்படி சமாளிக்க போறேன்? நான் மட்டுமே அனைத்தையும் சரி செய்யணும், நான் தோற்றுவிட்டால் என் வாழ்க்கை முடிந்து விடும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? ஆமா, அந்த பிரஷர் வந்துரும். அதுதான் உங்க ஈகோ. அதுதான் கடலோடு சண்டையிடும் முதல் புள்ளி. இதனால மன அழுத்தத்துக்கு நீங்க ஆளாகுறீங்க. சரி, அப்போ நான் என்ன செய்யணும்? எப்படி மிதக்கிறது? அந்த பதற்றமான வினாடியில ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாவற்றையும் நிறுத்துங்க. உங்களை நீங்களே ஒரு கணம் விலகி நின்று பாருங்க. ஆழமா ஒரு மூச்சு இழுத்து விடுங்க. இந்த சூழலோட முடிவுகள் முழுவதும் என் கட்டுப்பாட்டுல இல்ல. என் பாஸ் என்ன சொல்வாரு, இந்த ப்ராஜெக்ட் வெற்றி பெறுமா அப்படிங்கிறது என் கையில இல்ல. என் கையில இருப்பது என் செயல் மட்டுமேன்னு நினைங்க. ஓகே. நான் என் கடமையை மட்டுமே 100% ஈடுபாட்டோடு செய்வேன். ஆனா அதோட முடிவை, அதற்கான விளைவை அந்த பெரிய சக்தியிடம் அல்லது இயற்கையிடம் விட்டுவிடுகிறேன் எண்ணுங்க. ஆக பொறுப்பை தட்டி கழிப்பது ஆன்மீகம் கிடையாது. வேலையை மிக சரியா செய்துவிட்டு அதோட முடிவு பற்றிய பதற்றத்தை மட்டும் தட்டி கழிப்பதுதான் உண்மையான ஆன்மீகம்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. இதுதான் கீதையில சொல்லப்படுற கர்ம யோகமும் கூட. அந்த பற்றற்ற தன்மை, அந்த சரணடைதல் தான் இன்றைய நவீன வாழ்வுல நாம செய்யக்கூடிய இறைவனடி சேருதல். வாவ், ரொம்ப தெளிவா இருக்கு. அது உங்களை செயலிழக்கச் செய்யாது, மாறாக உங்க பயத்தை போக்கி மனதை மிக தெளிவா வைக்கும். பதற்றமில்லாத மனம் மிக சரியான முடிவுகளை எடுக்கும். நீங்க வேலையை செய்வீங்க, ஆனா அந்த வேலையோட அழுத்தம் உங்களை மூழ்கடிக்காது. நீங்க மிதந்து கொண்டே நீந்துவீங்க. அருமை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு கட்டத்துல தான் ஒரு பெருங்கடல்ல மூழ்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு வரும். அது வேலையா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், அல்லது தனிமையா கூட இருக்கலாம். ஆமா, கண்டிப்பா வரும். அப்போ நீங்க நினைவில் கொள்ள வேண்டியது இந்த ஒரு குறளைத்தான். திருக்குறள் அப்படிங்கிறது வெறும் நீதி போதிக்கும் நூல் மட்டும் கிடையாது. அது மனித மனதோட 2 மூளைகளுக்கு வெளிச்சம் காட்டும் ஒரு சிறந்த உளவியல் நூல் அப்படிங்கிறத நீங்க அனுப்பின இந்த குறிப்புகளின் மூலமா இன்னைக்கு நாம ஆழமா உணர்ந்துகிட்டோம். ஆமா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த தத்துவம் இன்னைக்கும் ஒரு கார்ப்பரேட் ஊழியருக்கும், ஒரு குடும்ப தலைவிக்கும், ஒரு தொழிலதிபருக்கும் அப்படியா பொருந்துது அப்படிங்கறதான் வள்ளுவரோட சிறப்பு. கரெக்ட். நாம என்னதான் நவீன யுகத்துல இருந்தாலும், ஸ்மார்ட் போன்களும் ஏஐயும் வந்தாலும் மனித மனதோட அடிப்படை பயங்களும் ஆசைகளும் மாறவில்லை. அதற்கான தீர்வும் மாறவே இல்லை. ஆக இந்த குறிப்புகள் நமக்கு உணர்த்துவது உண்மைதான்.
உங்களின் வாழ்க்கை கடலை எதிர்த்து போராடுவதை, உங்க ஈகோவை முன்னிறுத்தி முட்டி மோதுவதை இன்றுடன் நிறுத்துங்கள். நிச்சயமா. உங்களை விட பெரிய ஒரு உண்மையை, ஒரு நம்பிக்கையை, அந்த பிரபஞ்ச சக்தியே பற்றிக் கொள்ளுங்கள். ஆழமா மூச்சை உள்ளிழுங்க, சண்டையிடுவதை நிறுத்துங்கள். கடல் உங்களை மூழ்கடிக்காது, அதுவே உங்களை கரை சேர்க்கும். மிக அருமையான ஒரு கன்க்ளூஷன் இது. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், பொறுமையா கேட்ட அனைவருக்கும் நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. கண்டிப்பா இது ஒரு நல்ல முயற்சி. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். ஆமா, உங்க ஆதரவு ரொம்பவே முக்கியம். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். ஆமா, சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. நன்றி, வணக்கம்.